திரிஷா விட்டு நாயாக இருப்பதுதான் மேல். விஜய் வந்து கலைத்துறையில சமூக மாற்றத்துக்கான என்ன புடுங்காரு? ஒரு மயிரம் புடுங்கல, அவுத்து போட்டு தான் ஆடினாரு. நீங்க எல்லாம் உண்மையா கேக்குறேன், வயித்து என்னங்க சாப்பிடுங்க? என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன். இப்போ என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்சு, எதுக்கு நீ அரசுக்கு வந்த? சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தானே என் பாட்டங்க பாபுச்சி அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? திரிஷாவோட நாயா இருந்திருக்கலாம், அப்பயாவது விஜய் பார்த்து கொஞ்சம் இருப்பாரு, முத்தம் கொடுத்துருப்பாரு. நீ போய் உச்சத்திலே இருப்பா, நீ ஒரு ரூபாய் இழக்காம பாத்துக்கப்பான்னு சொல்ல தோணும். ஒண்ணுக்கு போலாங்க, ஃபேன்ல போக கூடாது. 500-600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போக போறீங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு தன்னுடைய அப்பா பேரை சொல்றாரு. யாரு? ஸ்டாலின். இப்போ விஜயோட அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா எஸ்.ஏ. சந்திரசேகரனா? எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்ப அவர் பேர் தான் சொல்லணும். அவங்க அப்பா பேர் இவரே சொல்றாரு. காரணம் என்ன? ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். அதுவே பாடுவாப்ல, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும். ஸ்டாலின் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஜோசப் விஜய் எங்கேயும் சொன்னதில்லை. அவர் சொன்னாலும் தவறு இல்லைங்கிறேன். அவர் அப்படிதான் சொல்ல மாட்டாரு. அவங்க குடும்பம் அப்படி, அவங்களை வளர்த்தவங்க அப்படி, அவங்க பெற்றவங்க அப்படி. அவர் நல்ல குடும்பத்தை போறோம், நல்லா அப்படிலாம் பேச மாட்டாரா? வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டதா கரெக்டா கட்டுவிட்டா? 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்பில பெருசு. பேண்ட் தான பெருசு. தப்பில பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு, உங்களுக்கு வந்து இது இருக்கு, வியாபாரம் இருக்குன்னு தெரியுது. தோட்டம் மறைவுன்னு இருக்க, நீங்க உயிரோட தானே இருக்கீங்க. குட் கொஸ்டின். எல்லா உயிருக்கும்ன்ற அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அது விஜய்க்கு தகுதியற்றது, தமிழக வெற்றி கழகத்திற்கு பொருத்தம் இல்லாதது. எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது? உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா? விஜய் வந்து கலைத்துறையில சமூக மாற்றத்துக்கான என்ன புடுங்காரு? ஒரு மயிரம் புடுங்கல, அவுத்து போட்டு தான் ஆடினாரு. வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? வருதா இல்லையா? 500-600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? சொத்தம்பட்டையும் வித்து நாட்டுக்காக. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். ஒரு கலை சார், கலையா பார்த்துட்டு போயிருங்க. அதுதாங்க, அந்த நடிப்பை பார்த்து இந்த அணில் குஞ்சுங்க பைத்தியமா வந்துட்டு கூட்டமா நிக்குதுங்க. அது ஒரு மண்ணும் புரியாது, ஒரு மயிரும் புரியாது, ஒரு புரிதலும் இல்ல. பாவியலா மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க. இப்ப என்னடா துவைச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறாருங்கள ஐயா. சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தானே என் பாட்டங்க பாபுச்சி அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? சொல்லுங்க. 9 வருஷம் சிறையில் இருந்தேன். அணில் குஞ்சுன்னு சொல்றதே தவறு சார். இது அவர் அணில் தான் இல்லைங்களா? அணில் குஞ்சு தானங்க. அது எப்படி அணில் குஞ்சு ஆகும்? அணில் எங்க இருக்கும்? மரத்துல இருக்க, எல்லா இடத்துல இருக்கும். சிரிக்கிறீங்க. ஒன்பது வருஷம் சிறையில் இருந்த என் சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வ திரு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா? எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காமல் இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்களா யாராவது? அவனை தூக்கி உள்ள போட்டு தீ மிதிக்கிற மாதிரி மிதின்னு மிதிச்சு தலைகிளையா கட்டி தொங்கு விட்டு தோல் உரிச்சோம்னா உண்மை ஒத்துட்டு போறான். பாப்பு சூப்பர் பாப்பு. விஜய் அணிலாம் நீங்க குஞ்சு தானங்க. அந்த பெத்தவங்க துடியா துடிக்கும் போது ஏன் விஜய் பார்க்கல? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? உன் டீ எவன் சாப்பிடான்? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்போம். அப்ப வடட்டி நீ சாப்பிட வரல போடா, நீயே உங்கடையில சாப்பிடறது இல்ல. அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலையேங்கிறதான் கேள்வி. வந்தா சொல்லக்கூடாது, வந்துட்டீங்கல்ல சொல்லக்கூடாது. புரியுதா? டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா, போடா போடா. ஏய் யார பாத்து அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? தனி ஆளு பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. கண்டிப்பா அவர் போகல, கண்டிப்பா போயிருந்திருக்கணும். தப்பா தப்பு இல்லையா? கண்டிப்பா போயிருந்திருக்கணும். தப்பா தப்பு இல்லையா? கண்டிப்பா போயிருந்திருக்கணும். போகாத தவறு தான். அப்படி டப்பர் அனலுக்கு எதிர்த்துற. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? முடியல சார். அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படம்ல. உன்னை யார் அப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உச்சத்திலே இருப்பா, நீ ஒரு ரூபாய் இழக்காம பார்த்துக்கப்பான்னு சொல்ல தோணும். நேரமெல்லாம் கையால் பூரா விளங்காம இருக்கு.
நம்மள அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுதே. கேவலம் சாதி ஓட்டு வேணும்னு நினைச்சிட்டு நீ மூடின்னு உட்காந்துருக்கா, அப்ப என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்சு, எதுக்கு நீ அரசியலுக்கு வந்த? என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்கள் தாய் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா? எப்படி? இந்த ஒத்தைய பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். ஆணவ படுகொலை நடக்கும் போது அதை தட்டி கேட்காமல் தனக்கு வாக்கு வங்கி போயிடும் என்ற அடிப்படையில் ஊமை மாதிரி மூடி நின்ற விஜய் வந்துட்டு எப்படி அரசியல் கருத்துல சரியா செயல்பட முடியும்? கண்டிப்பா அது சாதி சார்ந்த காரணம் இல்ல சார். அப்ப என்ன மயிருக்காங்க? இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷாமா நீங்க உட்காரணும். அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுருது என்ன வருது? அவர் என் தம்பி, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஒரு நிமிடம் அவங்களுக்காக துக்கம் செலுத்துறேன்னு சொல்றதுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை? விஜய்க்காக மயிரை விடல, உயிரை விட்டுருக்கலாம். தம் பெத்தவங்களுக்கு இல்ல, தம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு இல்ல, ஒரு நடிகனுக்காக விஜய் வந்துட்டு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தணுமா இல்லையா? அது தப்பா தப்பு இல்லையா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. புரியுதா? நேச்சதுனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன். புரியுதா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவனா நீ? விஜய்க்கு கூட்டம் சேர சேர ஒரு பக்கம் மக்கள் வந்துட்டு விஜய் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த நாய் வந்துட்டு வந்து வெறுக்கிறான்லாம் கிடையாது சார். வெறுப்பவர்களா இப்படி அலைதன கூட்டம் வரணும் சொல்லுங்க. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை அவருக்கு கடை வச்சுட்டு இருக்க ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல? எனக்கு இருக்கா? அவரை இப்போ வச்சு கூட படம் எடுக்கால் இருக்கு, எனக்கு யாராவது படம் தயாரிக்கால் இருக்கு, அதில் பாய்ந்து ஓடுவான். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. எமர்ஜென்சியா என்னோட வந்தார் சவுதியில இருந்து. பாவம் அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு வந்தவர். ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக இப்படி செய்யக்கூடாது. எடி செருப்ப நாயார பாத்து தப்பு கேப்பீங்க. பிச்சு விடு பிச்சாமா. இல்ல மச்சான்டா பேசுறேன். என்னடா தப்பா பேசிட்டேன் நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எனக்கு எந்த நாட்டிலே இறங்க விட மாட்டான். எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல தம்பி, நான் வந்து இங்கே பாருங்கள், ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு வேலை போச்சு, இந்த விஜய் கட்சினால போச்சு, விஜயனால போச்சு. 5 கிலோமீட்டர் என்னால் வயசு 60 வயசு ஆகி போச்சு. என்னால் நடக்க முடியுமா? நீங்களா உண்மையா கேக்குறேன், வயித்து என்னங்க சாப்பிடுறீங்க? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற? போட பார்க்கணுமா இல்லையா? விட்டு பேசிக்க கூடாது. ஏன் அப்படி வரேன்னு சொன்னோம், வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான். என்ன கண்டா என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நீங்க வெறும் ஒரு துக்கம் விசாரிப்பாரான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு புரிஞ்சிச்சு, விஜய் ரசிகர்கள் வந்துட்டு இப்படி உயிரை விட்டது விட இப்படி பின்னாடி போய் செத்தது விட குறையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யார் சரின்னு கேட்பான். நான் சரின்னு சொல்லணும், நான் எப்படி சரின்னு விளக்கணும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி இது தெரியாம நான் சீட்டை புடிங்கி போட்டேன். திரிஷாவோட நாயா இருந்திருக்கலாம், அப்பயாவது விஜய் பார்த்து கொஞ்சம் இருப்பாரு, முத்தம் கொடுத்திருப்பாரு. ஆக மொத்தத்துல விஜய் ரசிகர்களா இருப்பதை விட திரிஷா விட்டு நாயாக இருப்பதுதான் மேல். Aunty, not only dog, all animals liking me. பாரதி இங்க பாரு நம்ம டாமிய. சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் இங்க தேவைப்படுது. ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதாடா. பத்திரிக்கையாளர் மைக் நிட்டாங்களே, விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா? உள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாரு. ஒருத்தர் ஒண்ணு கூட போக கூடாது சார். என்ன சார்? சார் ஒண்ணுக்கு போலாங்க, ஃபேன்ட்ல போக கூடாதுங்க. அதுக்கு சொல்ல தெரியல, அப்படி ஒரு தகவல் வரல. ஐயா சூடா தலை வந்துட்டு இருக்கு. ஆஹா மாப்பிள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான சொல்லுங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போக போறீங்க. இல்ல எங்கேயோனா கட்சி விட்டு தூக்கிறாங்களா?
வேற மாதிரி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?